ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது ஓப்போ A11K மொபைலு. இது வந்து டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கு, கிளாஸ் மட்டும்தான் டேமேஜ் இருக்குது. இதை எப்படி மாற்றுறோன்றதை ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்பிளே ஃப்ரேம்லேருந்து தனியாக எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இது வந்து வேக்கம் மிஷின். இது அதாவது டிஸ்பிளே டச்சு ரிமூவ் பண்ணுற மிஷின். இது செப்பரேட்டாக இதில் வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா இது ஹீட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. பட் வேக்கம் வந்து பிடிச்சிக்கும், அதாவது டிஸ்பிளே வந்து நவுற விடாமல் பிடிச்சிக்கும். இதை பாருங்கள், ஹீட் ஆகிட்டு இருக்குது. 69 டிகிரி இருக்குது. ஹீட் ஆகி பிடிச்சிக்கும். இது டிஸ்பிளே நவுறாது, உங்களுக்கு அங்கேயும் நவுறாது. இதுதான் வந்து டிஸ்பிளே கட் பண்ணுற கம்பி. அதாவது டிஸ்பிளேவும் டச்சும் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, எப்படி பிரிக்கிறோன்றது தெரியாது நிறைய பேர் புதுசாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கம்பி காமிக்கிறேன் இருங்க. இது பாருங்க, இதுதான் அந்த கம்பி. இந்த கிளாஸ் உடஞ்சிருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸுக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் நடுவில் இந்த கம்பியை வச்சு கட் பண்ணாலே அப்படியே ஈஸியாக வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது வந்து இந்த மிஷினால் மட்டும் தான் கட் பண்ண முடியும். இந்த கம்பி, இந்த மிஷின் தேவை, இதுக்கு ஈஸியாக வரும். வேக்கம் மிஷின் கொஞ்சம் இது சரியில்லை, கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இப்படி ஒரு 2 டைம்ஸு, ஒன்றுக்கு 2 தடவை 2 டைம்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டு அந்த கம்பியை கம்பி கட் ஆகாது. நீங்கள் இது மாதிரி அந்த சைட் பிளாக் தெரியுது பார்த்தீங்களா, டிஸ்பிளே 4 பக்கமாக பிளாக் கலரு தெரியும். அதுக்கும் இந்த மேலே வர சில்வர் கலருக்கும் ரெண்டுத்துக்குமே நடுவில் வச்சு இது மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணிப்போம். அதாவது நிறைய பேருக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கிளாஸ் மட்டும் இல்லை டச்சு டேமேஜ் இருக்கும், உள்ளே இருக்கிற டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அதை வந்து கட் பண்ணுற மெத்தட் இது தான். இப்படி தான் நாங்கள் கட் பண்ணி ஒரு மொபைலாக ரெடி பண்ணுறது. பாருங்கள், வந்துச்சிங்களா, கம்பி கீழே வரையும் வந்துச்சு பாருங்கள். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் மேலே போட்டு இதே மாதிரி நாங்கள் அந்த கம்பியை வச்சு கட் பண்ணுவோம். கட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற டிஸ்பிளே வந்து தனியாக வந்துடும். மேலே இருக்கிற கிளாஸ் வந்து டேமேஜில் இருக்குது இல்லையா, மேலே வர கிளாஸு, அந்த கிளாஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். இந்த பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த உள்ளே வர டிஸ்பிளே வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். வெளியில் உடஞ்சிருக்கிற கிளாஸ் உங்களுக்கு சுக்குநூறாக கிடக்குது பாருங்கள். அது பாருங்கள், இந்த கிளாஸ் தான் நம்ம இப்போ மாற்ற போகிறது. உள்ள டிஸ்பிளே நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு டிஸ்பிளே. இது பாருங்கள், மாற்றியாச்சு. இது பழைய கிளாஸ். இது வெறும் கிளாஸ் மட்டும் மாற்றிட்டோம். டிஸ்பிளே வந்து அதே கஸ்டமர் டிஸ்பிளேவே தான், சேம் டிஸ்பிளே. வெறும் சிம்பிளாக டச்சை மட்டும் மாற்றிட்டோம். மேலே வர கிளாஸும் டச்சு மட்டும் மாற்றிட்டோம். இது பாருங்கள், அந்த டச்சு தான் இது மட்டும் தான் மாற்றினது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. இதுதான் ஃபுல் ப்ராசஸ். இதை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.